வார இதழ்களை போன்றவைதான் மாலை நேர விவாதங்கள். இந்த வார இதழ்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்ததுல்ல, அதில் ஒரு செய்தி வருவது, அதில் ஒரு கட்டம் கட்டி ஏதோ ஒரு விஷயம் வருகுது அப்படின்னா, அது எப்படி செய்தியினுடைய தன்மையிலிருந்து வார இதழ்கள் வேறுபட்டதோ அதுபோல செய்தியினுடைய தன்மையிலிருந்து இந்த விவாதங்கள் அப்படி விலகி நிற்கிறது, அப்படி தனித்து நிற்கிறது. இது பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை தன்மையப்படுத்தி இருக்கிறது, மாற்றி இருக்கிறது, பல்வேறு சமூக பிரச்சனைகளை தீவிரமாக விவாதித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நீட் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா, அது குறித்து மிக தீவிரமாக களமாடியதில் இந்த மாலை நேர விவாதங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. ஒரு சில நெறியாளர்கள் அந்த 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 தருணம் இருக்கு, ஒரு சில நீட் சம்பந்தமான ஒரு சில தருணங்களை மிகவும் எமோஷனலாக கையாண்ட தருணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக இது ஒரு செய்தி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அதை கடந்து அதற்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, ஒரு செய்தியை தாண்டி. அதுவே சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது உணர்ச்சிகளை கடத்துவது அப்படிங்கிறதே சரியா? அரசியல் எங்க உணர்ச்சி இல்லை, நாம் பங்கேற்பாளர்கள் இருக்கலாம். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியல்ல உணர்ச்சி இருக்கு, நாம் நீதி பரிபாலனத்துல உணர்ச்சி இருக்கு, அதிகாரத்துல உணர்ச்சி. அது எல்லாமே இப்ப கேள்விக்குள்ளாகுது. எல்லாமே நெறியாளர்களை புனித. நான் ரொம்ப ஒரு முக்கியமான விமர்சன புள்ளிக்கே வரேன். எல்லா இடங்களையும் இப்ப நீங்க நீதிமன்றத்துல தொடங்கி பத்திரிகைகளை தொடங்கி ஜேர்னலிசம் அது ஆக்டிவிசமா வருதா, ஜுடிஷியல் ஆக்டிவிசமா இருக்கு, இப்போ எல்லாமே ஓவர் ரீச் இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அன்றைக்கு அச்சு ஊடகங்கள்ல பிரதானமான இடங்கள்ல இருந்தவங்க யாருன்னு பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உணர்ச்சிகளே இல்லாம செய்திகள் இருக்கணும், உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். ஆனால் தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு நீங்க ஒரு சமூக நீதி பார்வையில பாருங்க, இது ஒரு உரையாடலா மாறிச்சு.